ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து பசறையில் வந்து 13ஆம் கட்ட நமனுகலை 13ஆம் கட்ட பிரிவில் இருக்கோம். இன்றைக்கி வந்து என்னோட வந்து ஆறுமுகம் அப்படிங்கிற ஒரு அண்ணன் இருக்கார். இவர் இங்கே தான் ஊர். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான காரணம் வந்து இப்போ ஒரு அண்ணனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இல்லை, ஒரு முக்கியமான ஒருத்தரை வந்து இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். அவர் வந்து நம்ம ஊரு கிடையாது, அவர் வந்து அமெரிக்கா. இங்கே வந்து தங்கி இருந்து இங்கே இருக்க பிள்ளைகளுக்கு வந்து இங்கிலீஷ் படித்து கொடுக்குறாரு. அப்போ அவர் வந்து என்னதான் இங்கிலீஷ் பேசினாலும் இன்றைக்கி நம்ம அவரை வந்து தமிழில் தான் இன்டர்வியூ எடுக்க போகிறோம். அவரும் ரொம்ப ஆர்வமாக இருக்கார் இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு. நம்மளும் தமிழ்லேயே பேச போகிறோம், அவரும் தமிழ்லேயே பதிலளிக்க போகிறாரு. பார்ப்போம் எப்படி பேசுகிறாரு அப்படின்னு. முதல்ல அண்ணங்கிட்ட கேட்குவோம். அண்ணே, இவரை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தமிழ் பேசுவார். அவ்வளோ பெருசாக இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர் பேர் என்ன? பேர் வந்து டொமி. டொமி அப்படின்னா அவர் வந்து ஸ்ரீலங்கா பேர் தான் அந்த டொமி. ஏன்னா இங்கே இருக்கவங்களுக்கு அது பேரை கொஞ்சம் ஈஸியாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பேரை வச்சுருக்காங்க. உண்மையால அவருக்கு அந்த பேர் தான் பிடிச்சிருக்கான், டொமி அப்படின்னு கூப்பிடுறது. பேர் என்ன? அத்தனாசிஸ் வில்லியம் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான பேர். இங்கே வந்து அவங்க கூப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக டொமின்னு வச்சுருக்காரு. இன்னைக்கு இவர் வந்து ஒரு வேஷ்டி சட்டை, ஒரு தமிழ் கலாச்சார ரீதியில் ஒரு தமிழன் எப்படி இருப்பாரோ அப்படி தான் இன்றைக்கி உடுப்பு உடுத்திருக்காரு. ஏன்னா அவருக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கான். சரி, நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறதோட முதல்ல அவரை காட்டுவோம். இந்த வீட்டில் தான் அவர் தங்கியிருக்காரு. ரைட், இவர் தான் அவர். வணக்கம். தமிழில் தான் பேசுவார் இவர் ரொம்ப. வணக்கம். வணக்கம். இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவர்கிட்டே நம்ம கேட்டுப்போம். உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் டொமி. டொமி, நல்லா தமிழ் பேசுகிறாரு தானே? ரொம்ப மோசம். உங்களோட ஊர் எது? சிகாகோ. அமெரிக்காவில் சிக்காகோ அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இவர் இருக்காரு. எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? இப்போ நான் ஒரு இங்கிலீஷ் ஆசிரியர். அதாவது இவர் வந்து இங்கே இருக்க ஸ்கூலுக்கு வந்திருக்காரு. ஸ்கூலுக்கு வந்து டீச் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு. ஸ்கூல் பேர் வந்து கணவரல்ல தமிழ் மகா வித்தியாலயம். கணவரல்ல நம்பர் 3 தமிழ் மகா வித்தியாலயத்துக்கு இவர் டீச் பண்ண வந்திருக்கார். 2 வருஷம் ஒரு ப்ரொஜெக்ட் என்னமோ ஒன்றில் வந்திருக்காங்க. இவர் இங்கே இருக்க மக்களோட ரொம்ப நல்லாவே பழகிட்டாரு. இங்கே இருக்க சாப்பாடு இவருக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்குவோம். நல்ல கேள்வி. ஸ்ரீலங்காவில் எனக்கு ரொம்ப விருப்பம் கொத்து ரொட்டியும் bonji curryum, kalinga curryum, fried rice. இடியப்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவருக்கு கொத்து ரொட்டி ரொம்ப பிடிக்குமா? இடியாப்பம், பிட்டு. பிட்டு பிட்டு ரொட்டி. சோறு, இடியாப்பம், ரொட்டி, பிட்டு, போஞ்சி, கிழங்கு இதெல்லாம் அவருக்கு பிடிக்குங்கிறாரு. இதெல்லாம் யாரும் சமைச்சு கொடுப்பா? ஆமா, அம்மா சமைச்சு எனக்கு முடியாது. இவருக்கு சமைக்க முடியாதான், அம்மா தான் சமைப்பாங்களாம். நல்லா சமைப்பாங்களா? என்னோட குடும்பம் சாப்பிடும் நல்ல ருசி. இவர் வந்து இவர்கிட்ட குடும்பமாக சாப்பிட்றாரு. இவர் கொஞ்சம் இவர்கிட்ட உடுப்பை கொஞ்சம் பாருங்களேன். இந்த வேஷ்டி ஷேட் வேஷ்டி கட்டியிருக்காரு. வேஷ்டி இவரே தான் கட்டிக்கிட்டாராம். நல்லா கட்டியிருக்காருல்ல, இதான் பார்த்துக்கிங்க. இவரை நம்ம சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இங்கே இருக்கவங்களே இங்கே இப்போ இருக்க தமிழ் கலாச்சாரங்களை மறந்து போய் வெளிநாட்டு கலாச்சாரங்களுக்கு வாரப்ப அங்கே இருக்கவங்க இங்கே இருக்க கலாச்சாரத்தை பிடிச்சு போய் இப்படி இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பார்க்குறப்பே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவரை வந்து நான் ஒரு ப்ரோக்ராமில் தான் இப்போ பார்த்தேன். நானும் வேற யாரோ அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் இங்கே இருந்தவங்க சொன்னாங்க, இல்லை ஒரு அமெரிக்காவில் உள்ளவர் இங்கே இருக்காரு அப்படின்ன கைக்கு
இங்கே இருக்க சின்ன பிள்ளைகள் கூட இவர்கிட்ட போயிட்டு நல்லா பேசி கீசி அன்பாக பழகிட்டு இருந்தாங்க. இவரும் அவங்க பேசுகிறதுக்கான பதில் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தார். இவருக்கு வந்து நல்லா தமிழ் தெரியுது, இப்போ பழகிட்டார். தமிழ் ட்ரைனிங் ஏதாவது கொடுத்தாங்க? எனக்கு தமிழ் ட்ரைனிங் இருக்கா? முனி மார்சம். இவருக்கு வந்து தமிழ் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து தான் இங்கே அனுப்பியிருக்காங்க. இருந்தாலும் இப்படி ஒருத்தர் நல்லா தமிழில் பேசி நம்மளோட நம்ம விட்டு சமூகத்தோடு இருக்கிறது வந்து ரொம்பவே சந்தோஷம். சரி, இவருக்கு எக்டரில் யாரை பிடிக்கும்னு கேட்போம். ரஜினி எனக்கு தெரியும். அவர் ரொம்ப நல்லது. ரஜினியை பிடிக்கும் நம்ம மாதிரியே. அவர் ரொம்ப நல்லவன்ட்டாரு. விஜய் எனக்கு தெரியும். அவர் நல்லது. விஜய் ரொம்ப பிடிக்கும். வடிவேலு அவர் கொஞ்சம் எனக்கு தெரியும். வடிவேலோ தெரியும் அவருக்கும். மற்றது இங்கே இருக்க கலாச்சாரம் எப்படி இருக்கு அப்படின்னு அவருக்கு பிடிக்குமா, அது எப்படின்னு கேட்போம். தமிழ் கல்ச்சர் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோவில் ஃபங்க்ஷன் அது ரொம்ப நல்ல சவுண்ட்ஸ், நல்ல பூஜை, அது ரொம்ப நல்லம். ஏதாவது விளங்கியிருக்கா? அதாவது அவர் சொல்கிறாரு தமிழ் கல்ச்சர் வந்து ரொம்ப பிடிக்குமா, முக்கியமாக அதில் கோயில் பூஜை அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. கேட்குறப்பே சந்தோஷமாக இருக்குல்ல. இப்படி ஒருத்தர் வந்து நம்மளோட பேசியிருக்காரு அப்படிங்கிறத நானுமே நினச்சி பார்க்கல. இருந்தாலும் இப்படி ஒருத்தர் சந்திக்க கிடைச்சது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே சரி ஒரு வீடியோ ஒன்று போட்டுருவோமே அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை எடுத்தேன். ரொம்ப சந்தோஷம். நம்மளும் இப்போ இவர் வெளிநாட்டிலேருந்து வந்து நம்ம கலாச்சாரங்களை இவர் கடைபிடிக்கிறப்ப நம்மளும் அதுக்கேற்ற போல நம்ம கலாச்சாரங்களை வளர்க்கணும் அப்படின்னு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிட்டு ரைட் நம்மளோட மக்களை பற்றி கேட்போம். எப்படி இருக்காங்க? அவங்க எப்படி say Ambuni Randa ரொம்ப நல்லம். Very friendly, very nice, always smiling. ரொம்ப சந்தோஷம். This area ரொம்ப நல்லம். People very friendly. இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த ஏரியா. அதாவது பசறை கணவர் அல்ல, நமனுகளை. அதாவது இங்கே ஒரு நமனுகளை 13ஆம் கட்டை இங்கே இருக்க மக்கள் வந்து ரொம்ப அவருக்கு பிடிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாது இவர் வந்து ஹெட்டன்லாம் வந்திருக்காரு. ஹெட்டனில் பொகவந்தலாவை, டிக்கோயா, வேற எங்கே வந்திருக்கீங்க? Argambum, Candium, Columbum. கெண்டி கொழும்பு எல்லாம் போயிருக்காரு. நல்ல இடம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு ரொம்பவே ஸ்ரீலங்கா பிடிச்சிருக்கு. ஆனால் 2 வருஷம் தான் இங்கே இருப்பார். ஏன்னா 2 வருஷம் தான் 2 வருஷம் வெரி லாங். 2 வருஷம் ரொம்ப தூரம் தானே. போனாலே இப்படி கவலையாக இருக்குன்னு சொல்கிறாரு. இவரை பார்த்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒருத்தரை. சரி, அப்போ இவர்கிட்ட வேறு ஏதாவது கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சா அவரும் கொஞ்சம் டயர்டாக இருக்கார். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இன்னொரு வீடியோ ஒன்று எடுத்து போடுறேன். அதுக்கு முன்னுக்கு நம்ம ஒரு கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டாரு. அதுவும் இல்லாமல் ஒரு பேஜும் இருக்குது, அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, ஓகே, பாய். நன்றி வணக்கம். இந்த நானே பாய் சொல்கிறேன், நன்றி வணக்கம் சொல்கிறாரு. நன்றி வணக்கம், குட் நைட்.